அனைவருக்கும் வணக்கம். பன்னரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. மேச ராசிக்கான மே மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே மேசராசி நண்பர்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த மாதம் அது கூடுதலாகவே இருக்குங்க. சூரிய பகவான் உச்ச பலத்தோட மேசராசிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. உங்களோட தலைமை பண்பு 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் நிறையா காரியங்களை இந்த மாதத்தில் முன்னின்று செய்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. பணியிடங்களில் நீங்கள் செய்கிற வேலை மற்றவங்க பாராட்டத்தக்க வகையில் இந்த மாதத்தில் அமையுங்க. இந்த மாதத்தில் பண வரவு அதிகமாகுங்க. குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் நிறைய நேரங்களை செலவிடுவீங்க. அதன் மூலம் நல்ல மகிழ்ச்சி கிடைக்குங்க. ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அட்லீஸ்ட் அந்த எண்ணமாவது இப்போ உதயமாகுங்க. திருமண பேச்சுக்களும் இந்த மாதத்தில் ஆரம்பமாகுங்க. இது நாள் வரையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க, தடைப்பட்டு போயிட்டே இருந்திருக்குங்க. அதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. உடலில் இவ்வளோ நாள் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கலான்னு நினைப்பாங்க. இந்த மே மாத லீவில் நிறையா கிளாஸுக்கு போகிறக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதோ ஒன்று தேடி படிக்கிறதுக்கான ஆர்வம் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. புதுசாக தொழில் செய்யலாங்கிற ஆர்வம் மேலோங்குங்க. மே 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் புதன் சூரியன் சேர்க்கை இருக்குங்க. இந்த சேர்க்கை கூர்மையான அறிவை கொடுக்குங்க. ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கிற திறனை கொடுக்குங்க. அதனால் இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணுன்னா இந்த நாட்கள் எடுங்க. அது ரொம்பவே சிறப்பாக அமையுங்க. நல்ல பலன் தரக்கூடிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாட்கள் உதவுங்க. தாய்மார்களுக்கு இது சிறப்பான மாதங்க. குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயருங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ராசிநாதனான செவ்வாய் பகவான் 12வது ஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால மனசில் சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்குங்க. முடிவெடுக்கிறதுல சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் அனாவசிய செலவுகள் கூட ஏற்படுங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மே மாதம் முற்பகுதியில் சூரிய பகவான் மேச ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாமே உடல் உஷ்ணத்தினால ஏற்படுறதாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எல்லா கிரக அமைப்புமே சிறப்பாக இருக்குங்க. செவ்வாய் பகவானை தவிரங்க. செவ்வாய் பகவான் 12 இருக்கிறனால சின்ன சின்ன தொந்தரவுகள் தவிர மற்றது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் துணிஞ்சு எந்த காரியத்தையும் நீங்கள் தொடங்கலாங்க. அதெல்லாமே வெற்றியாக அமையுங்க. அதற்கடுத்து தான் மே 23, 24ஆம் தேதிகளில் வீண் கோபத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே மேச ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இந்த பலன்கள் எல்லாமே மேச லக்னக்காரர்களுக்கும் பொருந்துங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.